உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னு பார்க்குறப்போ, உங்கள் பர்சன் உங்ககிட்ட பாஸ்ட்டில் ரொம்பவே அடிக்ஷனாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ கூட கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக அவங்க வந்து இப்போ அவங்களோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பாக இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படிலாம் மூவ் ஆகணும், எப்படிலாம் க்ரோத் ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக பிளான் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு நல்லாவே சக்ஸஸ் கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எமோஷ்னலாக உங்ககிட்ட வந்து எந்த அவைலபிலிட்டி அவங்க வந்து காமிச்சிக்கல. ஏன் அப்படின்னா அவங்களோட கெத்து போயிடும்ல. உங்கள் முன்னாடி வந்து அவங்க எமோஷ்னலாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டா அவங்களோட கெத்து போயிடும். அதனால உங்களை இப்படி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உங்களை பிளாக் பண்ணி வைக்கிறது, எனக்கு பெருசாக எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி காமிச்சிக்கிறது. பட் அவங்க ஒர்க்கில் வந்து அவங்க ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஹெவி பேர்டனை வந்து ஃபீல் ஆகுது. ரொம்பவே ஒரு மன அழுத்தம் வந்து இருக்குது. என்னடா தான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டோமே, நம்ம ஒர்க்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே, அப்புறம் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்பவே காயப்பட்டு அதுலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ, அது நல்ல விஷயமா இருக்கிறப்போ நமக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாவே கிடைக்கும். அண்ட் இவங்க வந்து இப்போது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க டைமு உங்களோட மெமரிஸ் வந்து இப்போது அதிகமாக வரனால இவங்களால ஸ்டேபிளாக எந்த ஒரு விஷயமும் வந்து இருக்க முடியல. பட் நார்மலாக வேலை பார்க்குறாங்க, நார்மலாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க, ஓகே. பட் மனசளவில் அவங்க வந்து ரொம்பவே ஹெவியாக வந்து ஹெவி பேர்டனை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க டேரோட் கைடன்ஸ் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நம்மளோட வேலையை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கான பிளாக்கேஜஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான வேலையை தான் இப்போ வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு ஈகோஸ்டிக்கான பர்சன். நீங்களாக வந்து பேசணுன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க நீங்களாக வந்து பேசணுன்னு. நம்மளாக போய் பேசிட்டா நம்மளோட அந்த இது வந்து இறங்கிருமே அப்படின்றதுக்காக இவங்க இப்படி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஜாப்பை. இப்போ நம்ம வேலையை பார்த்தா நம்மளோட ஃபேவரட் பர்சன் அவங்களே வந்து நம்மள்ட்ட பேசுவாங்க, அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி தான். பட் இந்த செப்பரேஷன் வந்து ஒரு டெம்பரரி தான். இது வந்து கடைசியாக ஒரு எண்டுக்கு வந்து வரப்போகுது. எதுனாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து கரெக்டான சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குற டைம் நம்ம அப்போ மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதையும் செய்ய வேணான்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க எந்த பர்சன் ரெடியாக இல்லை. பட் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட வேர்ல்டுன்ட்டு. இப்போ வந்து அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. சுச்சுவேஷன் வர டைமு நானே என்னோடய பவுண்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எமோஷ்னல் லெவலாக அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து இப்போ வீக்காக இருக்காங்க. இதான் உங்களுக்கான ரீடிங்.